நவராத்திரி டே 4 குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம வணங்க போற அம்மனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மா குஷ்மாண்டா. நார்த் இந்தியா சைட்ல நம்ம ஊர் பக்கம் இவங்கள நம்ம லட்சுமி மகாலட்சுமி அம்மான்னு சொல்றாங்க. கைலபுத்திரியா இருந்தாங்க, பிரம்மச்சாரணியா மாறினாங்க. அதுக்கப்புறம் மா சந்திரகாந்தாவா மாறி சிவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதால, அதாவது அந்த மணப்பெண் கோலத்துல இருந்ததால தன்னை மறந்து அவங்க ஒரு புன்னகை சிந்துறாங்க. அது வரைக்கும் இருட்டா இருந்த இந்த பிரபஞ்சமே அவங்க புன்னகையோட இந்த சிரிப்பால ஒரு மிகப்பெரிய அப்படி பளிச்சுனாச்சு. அங்கதான் குஷ்மாந்தா தேவி உருவானாங்க. குஷ்மாந்தானா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கு அப்படின்னா சிறிய, உஷ்ணம் அப்படின்னா சூடு, அண்டம் அப்படின்னா ஒரு பெரிய முட்டை சைஸ்ல இருந்த இந்த அண்டம், அதாவது அவங்களோட சிரிப்புல இருந்து உருவானதுதான் இந்த அண்டம். அதுதான் குஷ்மானந்தா தேவி அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வரைக்கும் அத்தனை இருளும் போகி அன்னைக்கு இந்த அம்மனோட சிரிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மனை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. பார்க்கடல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த விஷத்தை எடுக்க ட்ரை பண்ணும் போது அதுல இருந்து ஸ்ரீதேவி ரூபமா வந்தவங்க தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி அம்மனை வணங்க வணங்க நம்மளுக்கு வாழ்க்கையில செல்வங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். சோ குஷ்மாந்தா தேவி பாத்தீங்கன்னா அப்படி ஆக்ரோஷமா கையில ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அப்படி சிங்கம் மாதிரி வராங்க. சோ அவங்க வந்து இந்த பூலோகத்தை, அதாவது பூலோகம் மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கணுங்கிறதால நாம என்ன அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க உடனடியா நமக்கு அவங்க பிளஸ் பண்ணுவாங்கிறது ஐதீகம். மகாலட்சுமி மற்றும் குஷ்மாந்தா தேவிய இன்னைக்கு வணங்குறதுக்கு நீங்க போட வேண்டிய கோலம் என்னன்னு பாத்தீங்கன்னா படிகட்டு வகை கோலம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கதம்ப பூக்கள் கொடுக்கணும். சாத வகைகள்ல பட்டாணி, சுண்டல், தயிர் சாதம், கதம்ப சாதம் இது எல்லாமே கொடுக்கலாம். பாட வேண்டிய ராகம் பாத்தீங்கன்னா பைரவி. அவங்களுக்கு பிடிச்ச பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொய்யா பழம். அப்புறம் கலர் என்னங்கிறத நீங்க கேட்க வேண்டியதே இல்லை, எல்லோ கலர். நான் வந்து ஒரு தமிழனா இருந்துகிட்டு சென்னையில இருந்துகிட்டு சிஎஸ்கேல இந்த டிஷர்ட் தான் இன்னைக்கு எல்லோ கலர் அன்னைக்கு போடணும்னு என் பொண்ணு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோ கலர் அணிஞ்சு இன்னைக்கு நம்ம வணங்கணும்னா மா குஷ்மாந்தா தேவியா சரி, இல்ல மகாலட்சுமி அம்மனா சரி, நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஸோ டே 4 சிறப்புகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.